தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் போலி மதுபான தயாரிப்பு கூடத்தை கண்டுபிடித்த மதுவிலக்கு காவல்துறையினர் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் விவேக் ராஜா இணைந்திருக்கிறார். விவேக் ராஜா, இப்படி ஒரு போலி மதுபான தயாரிப்பு கூடம் இருக்கு அப்படிங்கறத காவல்துறையினர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி அந்த 3 நபர்களையும் கைது பண்ணாங்க? விவேக் ராஜா. ஆனந்தி, அதாவது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மேலக்காவிரி KMS நகர் பகுதியில் உள்ள வீட்டில் போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு வருவதாக திருச்சி மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து நேற்று நள்ளிரவு நுண்ணுரிவு பிரிவு போலீசார் அந்த வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு போலி மது பாட்டில்களை தயாரித்துக் கொண்டிருந்த சையது இப்ராஹிம், அன்பு செல்வன், கொளஞ்சிநாதன் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 250 லிட்டர் சாராய மூட்டை, விற்பனைக்கு வைத்திருந்த 560 போலி மது பாட்டில்கள் மற்றும் தயாரித்து வைத்திருந்த போலி மது பாட்டில்களுடன் போலி அரசு டாஸ்மாக் ஸ்டிக்கர்களையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். ஆனந்தி, தொடர்ந்து மத்திய நுண்ணறிவுத்துறை போலீசார் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 மாதங்களுக்கு முன்பு KMS நகர் பகுதியில் உள்ள வீட்டை வாடகைக்கு எடுத்து சாராயத்தை காய்ச்சி புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து இரண்டையும் ஒன்றாக கலந்து தமிழக அரசு மது பாட்டில்கள் போல் தயாரித்து போலி தமிழக அரசு ஸ்டிக்கர்களை ஒட்டி விற்பனை செய்து வந்திருக்கின்றனர். ஆனந்தி, கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்யப்படுகிறதா என கலால்துறை மற்றும் உள்ளூர் போலீசாரை கண்காணித்து தடுத்து நிறுத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தற்போது அது ஆய்வின் பேரில் நுண்ணறிவு பிரிவு போலீசார் இதனை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். ஆனந்தி, தொடர்ந்து மேற்கொண்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி விவேக் ராஜா.